ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரோ போனோல எபிசோட் நம்பர் 5 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ கேஸை ஜெயிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வந்திருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கரெக்டாக ஒரு வீடியோ வருது. அதில் ஹீரோ பணத்தை வாங்கின வீடியோ இருக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம ஹீரோ வர ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க வா அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு விக்ட்ரி அப்படின்னு போஸ்ட் போட்டுட்டு ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் சந்தோஷமாவே இல்லை. ஏன் உன்னோட ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கு? நம்ம வின் பண்ணியிருக்கோம், நீ இப்போ ஜாலியாக இருக்கணும்னு ஹீரோயினும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், என்னோட ஃபேஸ் நார்மல் இப்படிதான் அப்படின்றாங்க. ஹீரோவும் நீ ஒன்றும் ஓகேவா இருந்த மாதிரி தெரியல, ஏதோ உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியே நீ நடந்துட்டு இருக்கன்னு. ஹீரோயினும் ஆமாமா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தானே. ஹீரோவும் ஏய் இந்த விக்ட்ரி எவ்வளோ பெரிய விக்ட்ரி தெரியுமா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஜாலியாக இருக்கணும். நான்லாம் கேஸை ஜெயிச்சேன் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லைனாவும் பரவாயில்ல, என்ன நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம்னு செம்ம ஜாலியாக இருப்பேன் தெரியுமா. வேணா நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் பதில் சொல்ல வராங்களா. அதுக்குள்ளாடி ஹீரோவா கேப்டன் கேப்டன் கூப்பிடுவாங்கல்ல, அவங்க ஓடி வராங்க. ஹீரோ நீ எப்படி இருக்கன்னு. ஹீரோவும் செம்மையா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க கால்வெளியெல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்க அவங்களும் நல்லா தான் இருக்கு, ஆனால் நான் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் சஸ்பென்ஷனில் இருக்கிறதுனால பரவாயில்ல, ஆனால் சீக்கிரமாக நீங்கள் பழைய வேலைக்கு திரும்பி வந்துடணும் சரியான்னு கேட்க சரி சரி கண்டிப்பாக அது வரைக்கும் உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு ஜாலியாக பேசி அனுப்புகிறாங்களா. ஹீரோயின் அதை பார்த்துட்டு நீ ரொம்ப பாப்புலரோன்னு கேட்க ஹீரோவும் நான் எவ்வளோ பாப்புலர் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியவே தெரியாதா, இந்த பாரு அப்படின்னு இன்ஸ்டாகிராமை காமிச்சு கொடுக்க ஹீரோயினும் ஆமாம் நீ பாப்புலர் தான், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், நீ நல்லவன் தானான்னு கேட்க ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. எதுக்காக என்ன இந்த மாதிரி பார்த்து கேட்டேன்னு அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னோடனே இல்லை என்கிட்ட யாராச்சும் ஒரு ஆள் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ எந்த ரீசனை வச்சுட்டு என்னை பார்த்து இந்த கொஸ்டினை கேட்டேன்னு கேட்க இல்லை என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு. என்கிட்ட இந்த மாதிரி பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு போகாத, நீ மனசுல ஏதோ ஒன்று வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்க, எதுக்காக என்னை பார்த்து நீ நல்லவனான்னு கேட்டேன்னு கேட்க ஹீரோயினும் நீ நல்லவனா இருக்கணும்னு நான் நம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோவுக்கு இவ என்னடா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்களோட சீனியரை பார்க்கறதுக்காக போயிருக்காங்களா. சீனியர் செம்ம ஜாலியாக பேசுகிறாங்க. சீனியர் கிட்ட ஹீரோ எதுக்காக இவ்வளோ பாப்புலராக இருக்கான்னு கேட்க ஏன்னா அவன் எடுக்கக்கூடிய எல்லா கேஸுமே வின் மட்டும்தான் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரிப்பட்ட சின்ன சின்ன அட்வொகேட்கெல்லாம் அவனை பிடிக்கவே பிடிக்காதுன்னு. ஏன்னு கேட்ட உடனே ஏன்னா அவன் எடுக்கிற எல்லா கேஸ்லையுமே ஜெயிச்சுட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவன் எப்போவுமே பாப்புலராக இருப்பான், அவனோட பாப்புலாரிட்டி எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அவ்வளோதான் அப்படின்றாங்க. சரி அவன் நல்லவன் தானா, அவன் எதுக்காக அவ்வளோ பெரிய பாப்புலர் ஜட்ஜில் இருந்து எங்களோட கம்பெனிக்கு எங்களோட டீம் லீடராக வேலைக்கு வரணும், எனக்கு அதுதான் புரியவே இல்லை அப்படின்னு ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருந்த டவுட் எல்லாத்தையுமே சீனியர் கிட்ட கேக்குறாங்க. அப்ப சீனியர் என்ன தெரியுமா சொல்றாங்க, இது யார்கிட்டயும் சொல்லிடாத, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அவன் யார்கிட்டயோ இருந்து காசு வாங்கினானா, அந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் அவனை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க, அரசல் புரசலா நான் கேள்விப்பட்டேன், மற்றபடி எனக்கு பெருசாலாம் எதுவும் தெரியாதுன்னு. ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு வச்சுக்கிறாங்க. அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் கரெக்ட் தான், ஹீரோ அந்த மாதிரிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு ஹீரோயின் நம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஹீரோ தற்பெருமை அடிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா இந்த கேஸை நான் எவ்வளோ சாதுரியமாக வின் பண்ணேன்னு. நானாவும் நீ வின் பண்ணியா, அந்த பெரிய மனுஷன் அவங்கள தத்தெடுப்பாங்க அப்படின்றது உன்னோட பிளானான்னு கேட்கறதுக்கு ஆமா அதுவும் என்னோட பிளான் தான்றாங்க. நானாவும் ஐயோ கடவுளை தயவு செஞ்சு விட்டுருப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ இல்லை இல்லை நான் அப்படிதான், நான் ஃபர்ஸ்டே இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு கணிச்சுதான் இந்த கேஸையே நடத்தினேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க. ஹீரோ ஹாய் சொல்கிறாங்களா, ஹீரோயின் ஹாய் சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாங்க. ஹீரோவுக்கு இவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒன்று மறைக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்போது ஜாங் சொல்கிறாங்க நம்மளோட சோஷியல் சொசைட்டி இருக்காங்கல்ல அங்கே இருந்து ஸ்காரர் கிளப்பில் விளையாட கூப்பிட்டுருக்காங்கன்னு. ஹீரோவும் சீச்சி விளையாடுறதுக்கெல்லாம் வந்து என்னால் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆளாக விளையாடுறதுக்கு வந்து நின்னது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி எப்படி விளையாடணும் அப்படின்னு. ஹீரோயினும் ஜாங்கும் இவன் வரமாட்டேன்னு சொன்னான், வந்து நின்று என்னமோ இவன் தான் பெரிய லீடர் மாதிரி பேசிட்டு இருக்கான், நிஜமாவே இதில் நம்ம வின் பண்ணுவோமா, வின் பண்ண சான்ஸே கிடையாது அப்படின்னு பேசிட்டு ஆப்போசிட் டீம்ல கிராம தலைவர் இருக்காரு, அவர்கிட்ட ஹீரோ சவால் வர விடுறாங்க, நாங்க 5 பாயிண்ட் எடுத்து உங்களை 0ல தோக்கடிக்கிறோம்னு. வில்லேஜரும் சரி சரி நடத்து அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்களா. பார்த்தா விளையாட்டுல ஹீரோவால ஒரு கோல் கூட அடிக்க முடியல. இனி ஒரு காமெடி என்ன தெரியுமா, ஹீரோட டீம்மேட்ஸ் ஆப்போசிட் டீமுக்கு அவங்களே கோல வேற போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோவுக்கு ஐயோ இது என்னடா டீம் அப்படின்ற மாதிரி இருக்கு. கடைசியா கிராம தலைவர் வின் பண்ணிட்டாங்களா. அவங்க ஹீரோவை பார்த்து என்ன 5க்கு முட்டை அந்த கணக்குல தானே எங்களை தோக்கடிக்க போறேன்னு சொன்ன, பாரு இப்போ நாங்க 5 பாயிண்ட் எடுத்திருக்கோம், நீ தான் முட்டை எடுத்திருக்க அப்படின்னு பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. இதுல அவங்கள சியர் பண்றதுக்காக
நிறைய பேர் கேர்ள்ஸ் எல்லாரும் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அதுலயும் கயா அப்படின்ற பொண்ணு ஏய் ஹீரோ தோத்துட்டியா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்களா. ஹீரோவும் இவ வேற ஒருத்தி, இவங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு ஃபாரின் ஆட்கள் மாதிரி இருக்கு. ஊர் தலைவரே நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம எல்லாரும் கொரியன்ஸ், ஆனா இவங்க கொரியனே கிடையாது, நீங்க இவங்கள வச்சு கேம் விளையாடி இருக்க கூடாதுன்னு உடனே ஆப்பிரிக்காக்காரன் மாதிரி இருக்க ஒருத்த வந்து யார் சொன்னா நான் ஆப்பிரிக்காக்காரன்னு, நானும் கொரியா தான், என்னோட அம்மா ஆப்பிரிக்கால உள்ளவங்க, அப்பா கொரியன், சோ எனக்கு கொரியன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருச்சு அப்படின்னு. இனி ஒருத்தன் என்னோட அப்பா ஆஸ்திரேலியா அம்மா கொரியா, சோ எனக்கும் கொரியன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருச்சு அப்படின்னு அங்க இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் அப்படின்னா நீங்க எல்லாரும் கொரியன்ஸ் தானா, கொரியன்ஸ் கூட தான் விளையாடி நான் தோத்து போயிட்டேனா ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. இது செம ஃபன்னா இருக்கு. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கையில ஒரு கேஸ் ஃபைல் வந்திருக்கு. ஹீரோவும் இந்த கேஸ் எல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணுமானு, ஹீரோயினும் ஏன் பார்க்க கூடாதுன்னு கேட்க, ஹீரோவும் ஏன்னா இதெல்லாம் ஒரு டிவோர்ஸ் கேஸை வேற வக்கீல்கள் தான் வாதாடுவாங்க, சோஷியல் வெல்ஃபேர்ல இருந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயினும் லோக்கல்ல இருந்து நம்ம கிட்ட இதை அனுப்பி வச்சிருக்காங்க, அதனால இந்த கேஸை நம்ம பண்ணி தான் ஆகணுன்றாங்க. ஹீரோவும் ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுல இருந்து கொரியாவுக்கு எதுக்கு எல்லாரும் வராங்க அப்படின்றது தெரியுமா? ரொம்ப ஈஸியா வர்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி கல்யாணம் மட்டும்தான். ஃபாரினர்ஸ் கொரியன்ஸை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால ரொம்ப ஈஸியா கொரியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட முடியும். அதுக்கப்புறமா இவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்கள யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கொரியால கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்காக தான் அவங்க கொரியாவுக்கே வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன், இதை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. ஹீரோயினும் என்ன இது நார்மல் கேஸ் மாதிரி இருக்கா, உனக்கு இந்த கேஸை எடுத்தா பாப்புலாரிட்டி கிடைக்காது அப்படின்றதுக்காக தானே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு. ஹீரோவும் நீ வர வர சரியே கிடையாது, என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு. ஹீரோயினும் நீ ரொம்ப மோசமானவே, பணத்துக்காக எதை வேணாலும் பண்ணுவ அப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு. ஹீரோவும் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஒழுங்கா என்னோட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கிளியரா சொல்லுன்னு. ஹீரோயினும் ஒருவேளை உனக்கு ஆப்பிள் பாக்ஸ் இவங்களும் தந்தா மட்டும் தான் இவங்களோட கேஸை நீ எடுப்பியா இருக்கும்னு. ஆப்பிள் பாக்ஸ்ன்னு சொன்னோடனே ஹீரோவுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, இவ இந்த வீடியோவை பார்த்துருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு நீ இப்போ என்ன சொன்னன்னு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கத்தி விட்டுடுறாங்க. அப்போதான் ஜாங்கோ போதும் நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க, நம்மளோட கிளையண்ட் யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே உள்ள ஒரு பொண்ணு அழகான ஃபேஷன் ட்ரெஸ்ல வந்து கண்ணாடியை கலத்திட்டு ஹாய் ஹீரோ அப்படின்றாங்களா. ஹீரோ பார்த்துட்டு போக்கி நீ அந்த கயா பொண்ணு தானே அப்படின்னு கேட்க, ஆமா நீங்க கேம் விளையாடும் போது சீரிங் டீம்ல இருந்தே இல்ல கயா, அது நான் தான் அப்படின்றாங்களா. ஹீரோவுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறமா உட்கார வச்சு நீ நல்லா கொரியா பேசுறியே எப்படின்னு கேட்க, அது வந்து சின்ன வயசுல இருந்தே நான் கொரியன் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கேன், கொரியா வரணும் அப்படின்றது என்னோட கனவு, கொரியா எப்படியாச்சும் வந்துடணும் அப்படின்றதுக்காகவே நான் கொரியன் கத்துக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு ஒரு மூவியோட டயலாக சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் அந்த மூவியா, எனக்கும் அந்த மூவி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ நடுவில் புகுந்து ஆனா நீ நினைச்ச மாதிரி கொரியா கிடையாது, நீ உன்னோட கனவுல எப்படி இருக்கும்னு நினைச்சியோ அந்த மாதிரி இல்ல, அதனால தானே டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்கேன்னு. கயாவும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒத்து போகல, அதனாலதான். அது மட்டும் இல்லாம கொரியால இருக்க எல்லாருமே டிவோர்ஸ் வாங்குறாங்களே, இதுக்கு எதுக்காக நமக்கு பெரிய பெரிய ரீசன்ஸ் தேவை, எனக்கும் அவனுக்கும் ஒத்து போகல, சோ எனக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அது போதும் அப்படின்றாங்க. ஹீரோயினும் இல்ல கயா அந்த மாதிரிலாம் கிடையாது, நமக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும், ஸோ உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா அப்படின்றத ஹீரோ கேட்க வரானோடனே கயாவும் அவன் என்ன சந்தேகப்படுறான், அதனால தானே. ஹீரோவும் அப்படின்னா அவன் சந்தேகப்படுற மாதிரி உனக்கு வேற யாராவது கூடயாவது பழக்கம் இருக்கான்னு கேட்க, ஹீரோயினும் டே என்னடா பேசிட்டு இருக்கன்னு. கயாவும் இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவன் எப்பவுமே என்ன ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பான், என்னோட போனை அவனோட சந்தேக புத்தினால எடுத்து வச்சுக்கிட்டான், அதனால எனக்கு டிவோர்ஸ் வேணும், அவன் மாதிரி சந்தேக புத்தி உள்ள ஒரு ஆள் கூட என்னால வாழவே முடியாது அப்படின்றாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா கயாவை அனுப்பி விட்டுட்டு இவங்க எல்லாருமே ஒரு பாருக்கு போய் குடிக்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு சொல்றாங்க அவ ஹஸ்பண்டோட ஜெலசினால டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு, இந்த கேஸை நம்ம எடுத்துதான் ஆகணுமா? அது மட்டும் இல்லாம அவளோட ட்ரெஸ்ஸிங்ஸை பாத்தியா, அவ ஹை அண்ட் ட்ரெஸ் போட்டிருந்தா, அவ எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல இருந்து வந்திருக்கா அப்படின்றது நல்லாவே தெரியுது. அவ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு கொரியாவுக்கு வரணும், செட்டில் ஆகணும், அங்க இருந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் காசை மாமனார் வீட்டுல இருந்து ஆட்டையே போடணும் அப்படின்றதுலதான் அவ பண்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நார்மல் கேஸ், இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு கொரியால, நம்ம இந்த கேஸை எடுத்துதான் ஆகணுமா அப்படின்னு. உடனே ஜாங் சொல்றாங்க காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க பணக்காரங்க அப்படின்றது கிடையாது, அவங்க லோக்கல்ல அதே மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வாங்கி நல்லபடியா ஸ்டிச் பண்ணி பணக்காரங்க மாதிரி காமிக்கிறதுக்காக ட்ரெஸ் பண்ணியும் இருக்கலான்னு. ஹீரோ உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறதுக்கு நானும் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க.
ஓ அவங்க ஒருவேளை இந்த மாதிரி இருக்குமோ, அவங்க நாட்டுல ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு கொரியா வரணும்னு ஆசை, அதனால கொரியால ஒருத்தனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு அவரை பிடிக்கல அப்படின்னு ஒரு ரீசனை சொல்லி டிவோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு அவங்களோட பாய் ஃப்ரெண்டை ஊர்ல இருந்து வர வச்சு கொரியால கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டுறதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாமோன்னு ஹீரோவும் எக்ஸாக்ட்லி அதை தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயினுக்கு ரொம்ப கோவந்துருச்சு, இப்படியே மாறி மாறி சண்டை நடந்துட்டே இருக்கா. அப்ப ஜாங் நடுவில் புகுந்துட்டு ஒன்று பண்ணலாம், நம்ம வேணா ஆன் சைட் போய் பார்க்கலாமா, வில்லேஜ்ல இருந்து நம்மள கூப்பிட்டுருக்காங்க, ஸோ அந்த வில்லேஜ்க்கே போயிட்டு அங்கே இருக்கவங்க எல்லார்கிட்டையுமே பேசி அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறமா இந்த கேஸை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணலான்னு. இந்த விஷயம் இவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், அதனால வில்லேஜுக்கு போறாங்க. கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின் தான் கார் ஓட்டிட்டு இருக்கக்கூடியது. ஹீரோ உட்காந்துட்டு அவங்களுக்கு ஹீரோயின் எதுக்காக நம்ம கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, அவ அந்த வீடியோவை பார்த்துருப்பாளா இல்லையா அப்படின்னு டவுட். அதனால ஹீரோயின் கிட்ட நீ கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசினியா அது அப்படின்றாங்க. ஹீரோயின் வாயை மூடிட்டு சீட் பெல்ட்டை போட்டுக்கோ அப்படின்னு கடன்னு வேனை ஓட்டிட்டு வில்லேஜுக்கு போயாச்சு. அங்க கிராமத்து தலைவரும் என்ன ஹீரோ முகத்துல பேய் மாதிரி எதையோ பூசி வச்சிருக்கேன்னு, ஹீரோவும் இந்த வெயிலுக்கு இவ்வளோ மாய்ஸ்சரைசர் நான் போடல அப்படின்னா என்னோட ஃபேஸ் என்ன ஆகுறது, அதனாலதான் அப்படின்னு அங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வேலை செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர் ஒவ்வொருத்தர்கிட்டயா கயாவை பற்றியும் அவங்களோட ஃபேமிலியை பற்றியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே கயாவை பற்றி தப்பாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவள் நல்ல பொண்ணே கிடையாது, அவள் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களும் கூட ட்ரெஸ்ஸிங் செய்யவே மாற்றிட்டா, எல்லாருமே அவளால் தான் கட்டையாக ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு மாமியாருக்கு சமைச்சு கொடுக்குறது பிடிக்குமா, அதனால எங்ககிட்ட ரெசிபி கேட்டு நிறைய கற்றுக்கிட்டா தெரியுமா, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. கயாவோட ஹஸ்பண்டை பற்றி அவர் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோட டீமேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உட்காந்துட்டு இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்களா. அப்போ ஹீரோ சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் கிராமத்தில் இருக்கவங்க ஒரு வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணாலுமே அதை பற்றி காசு பேசுறது வழக்கம் தான், ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி பேசுவாங்க, நம்ம கலெக்டிவாக இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணால் மட்டும் போதும்னு. ஹீரோயினும் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளாடி கிராமத்து தலைவர் வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, கிராமத்தோட கவர்னர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையுமே வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போகலான்னு. ஹீரோவும் இதுதான் சாக்கு, வீட்டுக்கே டைரக்டா போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. அப்போ அந்த கவர்னரோட ஒய்ஃபும் கவர்னரும் ஹீரோவையும் ஹீரோயின் எல்லாரையுமே ரொம்ப அழகா வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கயா வெளியில வந்து யார் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு கூப்பிடுறாங்களா. அப்போ கயாவோட ரூமை பார்த்தா அங்க அவங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஜாங் சொன்னது உண்மைதான் அப்படின்றது தெரியுது. கயா வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர், ஸோ அவங்க மெட்டீரியல்ஸ் வாங்கி அழகழகான ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவங்களே ஸ்டிச் பண்றாங்க. இப்போ கயா வந்து இவங்க யாரையுமே தெரியாத மாதிரி வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. கவர்னரும் என்னோட மருமகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இவங்க வீடு நல்லா தானே இருக்கு, இங்க எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளாடி ஹனி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. யாரா அப்படின்னு பார்த்தா கயாவோட ஹஸ்பண்ட் நேரா வந்து கயாவோட கையை பிடிச்சிட்டு நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா, உங்க கூட பேச வேண்டியது நிறைய இருக்கு, வா போகலாம் அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. கயா நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஜன்னல்ல ஒரு பூட்டு கிடக்கிறத ஹீரோ நோட் பண்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறாங்களா. ஹீரோயினும் கயா எதுக்காக வரவே இல்லை, நம்ம கூட அவங்களும் அவங்களோட பையனும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலான்னு கேட்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தானே ஆச்சு, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும், அவங்க தனியா சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோவுக்கு இது எல்லாமே வித்தியாசமா தெரியுது. ஏன்னா கயாவோட ஹஸ்பண்ட் கயாவை பிடிக்கும் போது ரொம்ப டைட்டா பிடிச்சாங்க, கயாவோட சம்மதமே இல்லாம கயாவை பேச விடாம இழுத்துட்டு போனாங்க. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே பக்கத்துல நிறைய பொக்கே மாதிரி இருக்கா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பொக்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் உங்ககிட்ட கொடுத்த மாதிரி இருக்கு, அவங்களுக்கும் சம்மந்தம் ஏதாவது உண்டான்னு கேட்க ஆமா அவர் என்னோட தூரத்து சொந்தம், எவ்வளவுதான் வேண்டாம்னு சொன்னாலும் மாசத்துக்கு ஒரு தடவை பொக்கே அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்னு பேசுறாங்களா. ஸோ நம்ம இந்த கேஸை எடுத்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஜட்ஜுக்கிட்டே நம்ம மோத வேண்டியது இருக்கும் அப்படின்றது ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. ஹீரோயினுமே பக்கத்தில் இருக்கிறதுனால ஹீரோவோட ஃபேஸை நோட் பண்ணுறாங்க. இப்போ வீட்டுக்கு கிளம்பி போகும்போது ஹீரோ சோகமாக இருந்தோடனே இப்போ எதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கேன்னு கேட்க ஒன்றும் இல்லைன்றாங்க. நீ ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு வரேன்னு தெரியுது, என்ன விஷயம்னு கேட்க பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு வந்தேன், இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே யோசிக்கும் போது என்னோட பழைய வீட்டில் நடந்த மாதிரி இருக்குன்னு. அப்படியா என்னதுன்னு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்றாங்க. மறுபடியும் ஹீரோயினும் சொல்லு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோட
அம்மா வேலை செய்யற இடத்துல நிறைய வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களோட கை மிஷின்ல மாட்டிக்கிட்டா கூட அடுத்த நாள் வேலைக்கு போய் தான் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்லுவாங்க, நான் சீக்கிரமா வக்கீலுக்கு படிச்சு அவங்க மேலாம் கோர்ட்ல கேஸ் போட்டு கண்டிப்பா அவங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணுவேமா அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மாவும், அதெல்லாம் நடக்காதுடா, அவங்க எல்லாம் பணக்காரங்க, எப்பவுமே சட்டம் எல்லாமே பணக்காரங்களுக்கு பின்னாடி தான் இருக்கும், நம்ம ஏழைகள், நம்ம தனிமைப்படுத்தப்பட்டவங்க, இப்படிதான் இருந்தாகணும், அதனால அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்தை இப்ப ஹீரோயின் கிட்ட சொன்னோடனே ஹீரோயின் சொல்றாங்க, அந்த காலத்துல உன்னால உங்க அம்மாவுக்கும் உன்னோட ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ண முடியல, ஆனா இப்போ உன்னால கயாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ல, யோசிச்சு பாரு, உனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணல, ஆனா இப்போ உன்னால ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதை ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல இருக்கும்போது ஜாங் வந்து எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, நம்ம அந்த டிவோர்ஸ் கேஸை எடுக்க கூடாது அப்படின்னு நமக்கு நோட்டீஸ் வந்திருக்குன்னு. ஹீரோவும் ஏன்னு கேட்க, அதெல்லாம் தெரியாது, ஆனா அந்த டிவோர்ஸ் கேஸை நம்ம எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டோடனே ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எடுப்போம், நம்ம அந்த கேஸை நடத்துவோம் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் செம ஜாலி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேஸை நடத்தணும் அப்படின்னா எடுக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க கிட்ட போய் பேசணும். அதனால போர்ட் மீட்டிங்ல போய் பேசுறாங்க. ஜூன் கிட்ட வம்பு பண்றதுக்குன்னே ஆஃபீஸ்ல 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் தான் வந்து ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீங்க இந்த கேஸை எடுக்கக்கூடாது, இதனால என்ன நடக்க போகுதுன்னு கேட்க, ஹீரோவும் இது ஒரு சோஷியல் மீடியால செம்மையா பேசப்படக்கூடிய டாபிக், உங்களுக்கு தெரியலையா, நீங்க எதுக்காக ப்ரோ போனோ அப்படின்னு டீமை கிரியேட் பண்ணீங்க, ஊரே எங்களை பத்தி பேசணும், நம்மளோட கம்பெனியை பத்தி உலகமே பேசணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி சான்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு கேஸை நீங்க எப்படி எடுக்க வேண்டாம்னு சொல்லலாம், இந்த கேஸை நம்ம எடுக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படி இப்படின்னு பாப்புலாரிட்டியை அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன பேசுறது அப்படின்றதே தெரியல. இருந்தாலும் இந்த கேஸ் ஒரு டிவோர்ஸ் கேஸ் மட்டும்தான், அதை எடுக்கிறதுனால நம்மளோட கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயினும், அப்படியே நாங்க எடுக்கக்கூடிய எல்லா கேஸ்லயும் உங்க கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்துரும் பாருங்க, ப்ராஃபிட் வரக்கூடாதுன்னு தானே ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தானே ப்ரோபோனோ டீமே கிரியேட் பண்ணீங்க, இதுல நீங்க பேசுறது எல்லாமே தப்பா இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ஜூன் உள்ள என்டர் ஆகுறாங்க. என்ன நான் இல்லாமலே மீட்டிங் நடக்குது போலன்னு உடனே 4 பேரும் இல்ல அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சமாளிக்க பாக்குறாங்க. ஜூன் உட்காந்துட்டு நீங்க பேசின எல்லாத்தையும் ஓரளவு நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், சரி இப்போதைக்கு ப்ரோபோனோ டீம் இந்த கேஸ் எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு லாபம் தானே, அதனால ஓகே அவங்க எடுத்துடலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சிஇஓவே பெர்மிஷன் கொடுத்தாச்சு, வேற யாராலையும் எதுவும் சொல்ல முடியாதுல, அதனால எல்லாரும் அமைதியா போயிடுறாங்க. இப்ப ஹீரோ ஜூன் கிட்ட தனியா தேங்க்யூ சொல்றாங்க. ஜூனும், இந்த கேஸ் ஒன்றும் நான் உனக்காக எடுக்கிறதுக்கு சம்மதிக்கல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட ஜூனியர் இருக்காளே ஹீரோயின், அவ என்கிட்ட வந்து என்ன மிரட்டினா, அதனாலதானு. ஹீரோக்கு ஷாக்கு, அவ எதுக்காக ஒன்ன வந்து மிரட்டுறா அப்படின்னு கேட்க நடந்ததை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அந்த வீடியோவை பார்த்துருப்பாங்கல்ல, அதை நேரா ஜூன் கிட்ட கொண்டு போய் காமிச்சு, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் தானே, ஹீரோ இந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க ப்ரோபோனோ டீம்ல எதுக்காக அவனை விட்டீங்க, இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு. ஜூனு, இப்ப இந்த விஷயம் நீ தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்டா, என்னால இந்த ஒரு வீடியோவை ஒரே நிமிஷத்துல சோஷியல் மீடியால சர்க்குலேட் பண்ணிட முடியும், ஆனா நான் அதை பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நீங்க எங்களோட கயாவோட கேஸை எடுக்க விடணும், அது மட்டும் இல்லாம ஹீரோ எங்களோட டீமுக்கு தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த கேஸ்ல ஹீரோ இருந்தாங்கன்னா தான் சக்சஸ்ஃபுல்லா வின் பண்ண முடியும் அப்படின்றது தெரியும்ல, அதுக்காக கேட்டிருந்திருப்பாங்க. ஹீரோவும், அப்படின்னா அந்த வீடியோ அவகிட்ட இருக்கா, நிஜமாவா அப்படின்னு வீடியோ பத்தியே பேசுறாங்களா. ஜூனும், வீடியோ பத்தி பேசாத, அவ என்ன வந்து மிரட்டுறத பத்தி மட்டும் பேசு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த வீடியோவை பத்தி, ஹீரோயினுக்கு யார் இந்த வீடியோ அனுப்பியிருப்பாங்க அப்படின்ற பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு, கயாவோட கேஸை எப்படி சால்வ் பண்றது, யாரை எவிடன்ஸா கூப்பிடுறது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோக்கு ஒரு நேரத்துல டென்ஷன் ஆயிடுச்சு, கயாவே ஒரு எவிடன்ஸ் தான், நீங்க எதுக்காக ஓவரா தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு. நீ என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா, ஆமா அன்னைக்கு நைட்டு பாத்தீங்களா, அவளோட ஹஸ்பண்ட் வந்து அவளோட கையை பிடிக்கும் போது அவளோட கை ரொம்ப வலிச்ச மாதிரி இருந்துச்சு, இது வரைக்கும் கயா எப்பவுமே ரிவீலிங்கான ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பா, ஆனா இப்போ நம்ம அவளோட வீட்டுக்கு போகும்போது கழுத்துல ஸ்கார்ப் கட்டியிருந்தா, கீழே வரைக்கும் உள்ள ஸ்கர்ட் போட்டிருந்தா, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸிங்ஸ் ஃபுல்லாவே உடம்பா மறைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவளோட உடம்புல அடிபட்டிருக்கும், பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபட்டிருக்காங்க, இதையே நம்ம எவிடன்ஸா சப்மிட் பண்ணலாமேன்னு எல்லாருமே இது பத்துமான்னு கேட்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம அவன் நம்ம வீட்டுக்கு போயிருக்கும் போது அவளோட விண்டோவை லாக் பண்ணி வச்சிருந்தாங்க, அதெல்லாம் நீங்க கவனிச்சிங்க தானே. ஸோ நம்ம அவகிட்டே போய் பேசலாம் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து அவளை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. கயாவோட ஃப்ரெண்டு தான் கயாவை கூட்டிட்டு வந்திருக்காரு. கயா வந்துட்டு என்ன எதுக்காக இந்த ராத்திரி பார்க்கணும்னு சொன்னீங்க, யாருக்காவது தெரிஞ்சுன்னா பிரச்சனையாக போகுதுன்னு. ஹீரோயினும், என்னால உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி தர முடியும், ஆனா அதுக்காக நீ ஒன்னே ஒன்று தான் பண்ணணும், ஒன்று அவங்க கொடுமைப்படுத்தினாங்களா அதை எங்களுக்கு சொல்லு, உன்னோட கழுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது விஷயம் என்ன சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்கு, நிஜமாவே உங்களால எனக்கு டிவோர்ஸ் வாங்கி தர முடியுமான்னு கேட்கறதுக்கு, ஆமா வாங்கி தர முடியும்னு சொன்னோடனே ஸ்கார்பை கலட்டுறாங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டல. அடுத்த நாள் கோர்ட்ல கூடியாச்சு.
ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. ஆக்சுவலி நாங்க இந்த கேஸை டிவோர்ஸ் கேஸா மட்டும் ஃபைல் பண்ணல, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸாவும் ஃபைல் பண்றோம் அப்படின்னு கயாவோட ஸ்கார்ப்பை கலட்ட சொல்றாங்க. அப்ப கயா ஸ்கார்ப்பை கலட்டும் போது தான் தெரியுது கயாவோட கழுத்து ஃபுல்லா ஒரே கை தடமா இருக்கு. யாரோ அவங்கள கழுத்தை நெரிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஆப்போசிட்ல அவங்க ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருக்காங்களா, அவங்க ஏதோ ஒன்று எழுதி அவங்க வக்கீல் கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு நான் உங்களோட ஃப்ரெண்டை விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க. கயாவோட ஹஸ்பண்டை கயாவுக்கு இந்த மாதிரி நடந்த அன்னைக்கு எப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது கயாவோட ஹஸ்பண்ட் என்னோட பார்ல தான் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கயா இந்த மாதிரி ஷார்ட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அவ எல்லா பசங்களையுமே மயக்கிறா, அந்த மாதிரி கயாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. உடனே இவரு கோவப்பட்டு வீட்டுக்கு போனாரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. சரி, இப்போதைக்கு கயாவோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது கோவத்துல இருந்தாரு அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக கயாவை கூப்பிடுறாங்க. கயா கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு கயா சொல்றாங்க, என்னோட வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் ஈவினிங் வீட்டில் போயிருக்கும் போது என்னோட ரூமை ஓப்பன் பண்ணி போனா என் ஹஸ்பண்ட் என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. நானும் என் ட்ரெஸ் அப்படின்னு கதறினேன். அவரு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு என் கூட தான் இருக்கணும், நீ எங்கேயுமே வெளியில போக கூடாது, ராத்திரி நேரத்துல வெளியில போக கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் கொரியன் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்காக நைட் நேரத்துல தான் டியூஷன் போவேன், அது கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அங்க ஒரு சுதந்திரம் கூட கிடையாது, என்னை லாக் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு ஏங்கி அழுறாங்க. இப்போ ஹீரோவும் அவன் அந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது உன்னோட கழுத்தை நெரிச்சானா அப்படின்னு கேட்க கயா ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஆமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே கயாவோட ஹஸ்பண்டே கோவந்துருச்சு, போய் சொல்லாத அப்படின்னு கத்துறாங்க. அவங்களோட மாமி எழுந்திருச்சு ஓவரா திட்ட வேற செய்யறாங்க. ஹீரோவும் பாத்தீங்களா சாட்சி எல்லாமே இப்ப தெளிவா இருக்குது, கயாவை அவரோட ஹஸ்பண்ட் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இது டிவோர்ஸ் கேஸ் மட்டும் கிடையாது, அட்டெம்ப்ட் மர்டர், அதனால அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தாகணும்னு. உடனே கயா எழுந்திருச்சு இல்ல அவர் அதை மிஸ்டேக்காக தான் பண்ணாரு, ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட் என்ன கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக என் கழுத்தை பிடிச்செல்லாம் நெரிக்கல, அவரை தயவு செஞ்சு ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்கன்னு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்னடா இவ அப்படியே மாத்தி பேசுறா, இந்த பிரச்சனையை வேற மாதிரி இவ கொண்டு போயிருவாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இவரான என்னோட தரப்பினர் சொல்ற மாதிரி அவங்க கொஞ்சம் அன்சேஃபா ஃபீல் பண்ணியிருக்காங்க, ஓகேவா அப்படின்னு கேட்க கயா ஓகே அப்படின்றாங்க. சரி, இப்போ அடுத்த ஹியரிங்ல நாங்க ரிசல்ட்டை அறிவிக்கிறோம் அப்படின்னு விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ வெளியில வந்ததுக்கு அப்புறமா இந்த வில்லேஜ் தலைவர் இருக்காரு, அவர் ஏன் சாட்சிக்கு வரலன்னு கேட்கறதுக்கு அவர் எப்படி வருவாரு, கவர்னரோட வீட்டு விஷயம் நடந்திருக்கு, இதுல எப்படி அவர் சாட்சி சொல்ல வருவாருன்னு ஹீரோவும் ஆமா அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்றாங்களா. கயாவும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தானா, நான் இதை காதும் வச்ச மாதிரி முடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி சோசியல் மீடியால எல்லாம் என்னோட நியூஸ் போகும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு. ஹீரோயினும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை பத்தி மட்டும் யோசிங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம அடுத்த ஹீரோயிங்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு கயாவை அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் கோமா ஹீரோவை பார்த்து நீ எதுக்காக சோசியல் மீடியாலெல்லாம் போட்டேன்னு. ஹீரோவும் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாம் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா நீ பெரிய உத்தமி மாதிரி பேசாத, நீ ஜூன் கிட்ட போயிட்டு வீடியோவை காமிச்சு என்ன பேசின மிரட்டினியாமே, எனக்கு எல்லாமே தெரியும், நீ எதுக்காக ஜூனை பார்த்து பேச, நேரா என்கிட்ட வந்து பேசியிருக்க வேண்டியதானே, என்கிட்ட அந்த வீடியோ உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிருக்க வேண்டியதானேன்னு. ஹீரோயினும் இது அதை பத்தி பேசுறதுக்கான டைம் கிடையாது, நம்ம இப்போ கோர்ட் விஷயத்துல இருக்கோம், இந்த கோர்ட் விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவுக்கு என்னடா பண்றது இவ்வளவு வச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் தனியா நைட்டு வீட்டுக்கு வெளியில போய் உட்காடுறாங்களா. அவங்க அப்பா வந்துட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்க ஹீரோயினும் அப்பா ஒரு ஆளை நம்ம நம்பணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா அவங்க பண்ண விஷயங்களை பார்க்கும்போது நம்ப கூடாதுன்னு இருக்கு, ஆனாலும் நம்பணும் தோணுது, என்னப்பா பண்றதுன்னு. அவங்க அப்பாவும் அந்த மாதிரி நான் நம்புறதுனாலதான் நம்ம வீடே நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஆமா அதுவும் சரிதான், நான் நம்ப கூடாது அப்படின்னு ஹீரோவை நம்ப கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. இப்ப அடுத்த கோர்ட் ஹியரிங் நடக்குது. இதுலதான் கயாவோட ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா நீங்க உங்களோட ஒய்ஃபை கழுத்தை நெரிச்சிங்களான்னு. இல்ல அப்படின்னு தைரியமா சொல்றாங்க. அப்படின்னா நீங்க அவங்களோட கழுத்து பக்கத்துல கையை வச்சு உலுப்பினீங்களான்னு கேக்குறதுக்கு ஆமா அப்படின்றாங்க. எதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேக்குறதுக்கு ஏன்னா அவ வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொன்னா அதனாலதானே. வீட்டை விட்டு வெளியிலனா எங்கன்னு கேக்குறதுக்கு அவளோட வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னா, என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னா, அதனாலதான் எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், மற்றபடி நான் அவளை வயலன்ஸாலாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சரி மாமியாரை விசாரிக்கலாம் அப்படின்னு கயாவோட மாமியாரை விசாரிக்கிறாங்க. கயாவோட மாமியார் வந்தோடனே இவளுக்கு கொஞ்சம் கூட எங்க மேல இறக்கமே கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்தவளுக்கு நாங்க சாப்பாடு போட்டு வளர்த்தோம், அது வளர்த்தோம் இது வளர்த்தோம், நஞ்சு கெட்ட நாய் அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஜட்ஜும் பார்த்து பேசுமா, வார்த்தை ரொம்ப முக்கியம்னு சொன்னோடனே சரி நான் நடந்த விஷயங்களை மட்டும் சொல்றேன், ஆக்சுவலி இவ கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்தே எங்க கூட இருக்கணும்னு நினைக்கவே இல்லை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் எப்பவுமே இவகிட்ட குழந்தை பெத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன், ஆனா இவ என்ன தெரியுமா பண்ணிருக்கா, நான் ஊர்ல இல்லாதப்போ கடைக்கு போயிட்டு
பர்த் கண்ட்ரோல் பில் வாங்கியிருக்கா, அதுக்கான சாட்சி எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு மருந்து கடையோட ஓனரை கூப்பிட்டு விடுறாங்க. அவங்க கிட்ட உண்மையா அவ பர்த் கண்ட்ரோல் மெடிசன் உங்ககிட்ட வாங்கினாளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அடி பாவி என்னத்தடி எங்க கிட்ட மறைச்ச, இதெல்லாம் எங்க கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அந்த பக்கம் ஷாப் ஓனருமே ஆமா ஒரு நாள் இவ எங்ககிட்ட வந்து கேட்டா, எனக்கு அவளை பார்த்த உடனே கவர்னரோட மருமக அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் கவர்னரோட ஒய்ஃப் கிட்ட போய் நான் இந்த விஷயங்களை சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுல வேற அந்த வக்கீல் எழுந்திருச்சு, அதுக்கான எவிடன்ஸ் கூட எங்க கிட்ட இருக்கு, கயாவோட ரூம்ல இருந்து இங்க மெடிசன்ஸை நாங்க எடுத்தோம் அப்படின்னு மெடிசனையும் தூக்கி காமிச்சிடுறாங்க. ஜட்ஜும் இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறதுக்கு, நீங்க கேட்ட மாதிரியே தான் இவளுக்கு இவங்களோட ஃபேமிலியில இருக்கணும் அப்படின்றது ஆசையே கிடையாது, அதே மாதிரி குழந்தை பெற்று கொடுக்கணும் அப்படின்றதும் ஆசை கிடையாது, அதனால இவளை ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான்னு ஹீரோவுக்கு வந்துருச்சு. தான் கையாலே தன்னோட கழுத்தை யாராலையாவது இவ்வளவு கஷ்டமா நெரிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, வக்கீலும் நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையேன்னு ஜட்ஜும் ஹீரோ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்றாங்க. ஹீரோ சொல்றாங்க, கயாவுக்கு என்னைக்கு இது நடந்துச்சோ அன்னைக்கு அவளோட மாமியார் வீட்லயே கிடையாது, அவங்க வெளியில போயிருந்தாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு அவளோட ஹஸ்பண்ட் அவளை அந்த மாதிரி கழுத்தை நெரிச்சதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காரு, அதுவும் அனிமல் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காரு, வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காரு, நார்மலா ஹியூமனை ட்ரீட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட அவங்கள தூக்கிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எவிடன்ஸ் எங்கன்னு கேட்கும்போது ஜாங் டாக்டரை கூட்டிட்டு வராங்க. ஆக்சுவலி வில்லேஜ் ஹெட் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு டாக்டர் தான். அவங்க ஃபர்ஸ்ட் நான் சாட்சி சொல்ல வர மாட்டேன் அப்படிலாம் சொல்லும்போது ஜாங் வந்துட்டு, நீங்க ஒரு ஜெர்மன் அப்பாவோட பையன், கொரியால வந்து செட்டில் ஆயிட்டீங்க, உங்க அம்மா கொரியன் தான், ஆனாலும் ஜெர்மன் அப்படின்ற நேம் உங்களை விட்டு போயிருந்திருக்காது, நீங்க உண்மையான கொரியன் கிடையாது அப்படின்றதுக்காக எத்தனை பேர் உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இதே மாதிரி இப்ப கயாவுக்கும் நடக்குது, உங்களுக்கு நடந்த மாதிரி இன்னொரு ஆளுக்கு நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, தயவு செஞ்சு அவங்களுக்காக வந்து பேசுவாங்க அப்படி இப்படின்னு மனசை எப்படி எல்லாமோ மாத்தி கூறிட்டு வந்திருக்காங்க. சோ சாட்சி கொண்டுல நின்ன உடனே நீங்க நடந்த விஷயங்களை சொல்லுங்கன்னு சொன்னோன்னா கிராமத்து தலைவர் சொல்றாரு, ஆக்சுவலி அன்னைக்கு நடு ராத்திரி நான் கடையெல்லாத்தையும் சாதிட்டு வீட்டுக்கு போயிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன், அப்போதான் வேர்த்து விறுவிறுக்க கயாவோட ஹஸ்பண்ட் கயாவை தூக்கிட்டு வந்தாங்க. நானும் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட கழுத்துல கையில எல்லாம் பலமா அடிபட்டு இருந்துச்சு, யாரோ அவங்கள அபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. இருந்தாலும் கவர்னரோட ஃபேமிலி அப்படின்றதுனால என்னால எதுவுமே சொல்ல முடியல. நான் போட்டோ கூட எடுத்தேன் அந்த பொண்ணோட உடம்புல இருந்த எல்லா காயத்தையுமே, ஆனா அந்த போட்டோ வெளியில போச்சுன்னா எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அதை டெலிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அது ட்ராஷ் கேன்ல இருந்திருக்கு, அதை நான் ரெக்கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு போட்டோஸை எவிடன்ஸா சப்மிட் பண்றாங்க. அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு கயாவை எந்த அளவு அபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ ஹீரோ கிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்க சொல்றாங்களா. ஹீரோ எழுந்திருச்சு, அன்னைக்கு எத்தனை மணிக்கு அவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு 12:30 போல இருக்கும்னு. சரி, அவங்க எப்படி வந்தாங்க, டாக்ஸில வந்தாங்களா, கார்ல வந்தாங்களா, ஆட்டோல வந்தாங்களான்னு கேட்கறதுக்கு அவன் ஓடி அவனோட முதுகுல ஒய்ஃபை சுமந்துக்கிட்டு ஓடிதான் வந்த மாதிரி இருந்துச்சு, அவனோட ஃபேஸ் எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிருந்துச்சுன்னு. அப்படியா, எவ்வளவு தூரம் உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்க வீட்டுக்கும் கேட்க 3 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. ஸோ ஒருத்தன் தன்னோட ஒய்ஃபை நடு ராத்திரி காப்பாத்துறதுக்காக 3 கிலோமீட்டர் ஓடியே முதுகுல சம்மந்து வந்திருக்கான் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஏதாவது வேற ஒரு விஷயம் இருக்கும், அந்த பையன் சைட்ல கண்டிப்பா தப்பு இருக்காதோ அப்படின்னு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இந்த கேஸ் முடிகிற நிலைமைக்கு வந்து கயாவோட சைட்ல தீர்ப்பு வர மாதிரி இருந்தாலுமே நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு அபியூசிவான ஹஸ்பண்ட் எதுக்காக நடு ராத்திரி தன்னோட ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக 3 கிலோமீட்டர் வேர்த்து விறுவிறுக்க போய் காப்பாத்தணும், இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்னு கயாவோட ஹஸ்பண்ட பாக்குறாங்க. கயாவோட ஹஸ்பண்ட் ஏதோ ஒண்ணு எழுதி அவங்களோட வக்கீல் கிட்ட கொடுக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ எழுந்திருச்சு, அடுத்த ஹியரிங்ல உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை சொல்ல முடியுமா, எங்களுக்கு இன்னும் நிறைய பேரை விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு, அதனால ஓகே அப்படின்னு அனுப்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வெளியில வந்து ஹீரோ கிட்ட, எதுக்காக நீ அடுத்த ஹியரிங் வரைக்கும் வெயிட் பண்ண சொன்ன, அதான் எல்லா எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணியாச்சு, கயாவுக்கு டிவோர்ஸ் கிடைக்க வேண்டிய டைம்ல போய் இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்றாங்க. ஹீரோவும், நம்ம பார்க்குற விஷயம் எப்பவுமே உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம பார்வையை மாத்தி ஆகணும் அப்படின்னு கயாவை கூட்டிட்டு போயிட்டு சர்ச்சுக்குள்ள வச்சு எதுக்காக எங்கிட்ட போய் சொன்னேன்னு. ஹீரோயினும் லூசுத்தனமா அவகிட்ட போய் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க, எதுக்காக அவ போய் சொல்ல போறா, அவ எந்த பொய்யும் சொல்லல, நீ தானே அவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டேன்னு. ஹீரோவும், நீ பேசாத அப்படின்னு மறுபடியும் கயாவை பார்த்துட்டு, உன்னோட ஹஸ்பண்ட் உன்னோட கழுத்தை நெரிக்கவே இல்லை, நீ பொய் சொல்லியிருக்க, எதுக்காக என்கிட்ட பொய் சொன்ன, ஆக்சுவலி உன்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு குடிச்சிட்டு வரும்போது நீ எங்க மயங்கி கடந்திருக்க, யாரோ ஒரு ஆள் ஒன்னு அதுக்கு முன்னாடியே கழுத்தை நெரிச்சு மயக்கமடைய வச்சுட்டாங்க, ஒன்னு அந்த நிலைமையில பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்ணன்னு தெரியாம தான் உன்னை முதுகுல சுமந்துக்கிட்டு 3 கிலோமீட்டர் ஓடி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காரு, இது உண்மைதானே அப்படின்னு கேட்க கயா அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிடுறா. ஹீரோயினும், இதுல என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்றாங்க. நீ
கிராமத்துல போயிட்டு விசாரிச்சல, அப்ப எல்லாருமே அந்த பையனை பத்தி சொன்னது என்னது, அவன் ஒரு காக்கா கூட கஷ்டத்தை நினைக்க மாட்டான், அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் எப்படி தன்னோட ஒய்ஃபை அபியூஸ் பண்ணுவான்? இதை நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் இவ மேலதான் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கிராமத்து தலைவர் சொன்ன விஷயங்களை வச்சு யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இவளோட ஹஸ்பண்ட் இவளை அபியூஸ் பண்ணி இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இந்த போட்டோவை பாரு, இந்த போட்டோல அவளோட கழுத்துல ரைட் சைட்ல ரொம்ப அழுத்தம் கொடுத்து நெரிச்ச மாதிரி இருக்கு, லெஃப்ட் சைட்ல பாரு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா இவளோட ஹஸ்பண்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அவன் எழுதும் போது லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் எழுதிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி அவனால ரைட் ஹேண்டை வச்சு அவ்வளோ அழுத்தம் கொடுக்க முடியும்? உண்மைதானே கயா? நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, ஒழுங்கு மரியாதையா சொல்லு. அது மட்டும் இல்லாம நீ குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்காக பெர்த் கண்ட்ரோல் மெடிசன் வேற வாங்கியிருக்க, அதுவும் நடு ராத்திரி உன்னோட வீட்டுல யாருமே இல்லாதப்ப போய் வாங்கியிருக்க. என்ன நடந்துச்சு அன்னைக்கு? ஒழுங்கு மரியாதையா சொல்லு. அந்த பிள்ளை நீ வாங்கினதுக்கு அப்புறமா, அந்த மருந்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் யாரும் உன்னோட கழுத்தை நெரிஞ்சிருக்காங்க. என்னன்னு உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னு கத்தி கேட்ட உடனே கயா பயத்துல அந்த இடத்துலயே நடுங்கி உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை ரியலைஸே பண்றாங்க. அவங்களோட தலையில கை வைக்கிறாங்களா? ஹீரோயினும் என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க, ஒரு விஷயத்த நான் எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்றதே எனக்கு தெரியல. ஒரு ஞாபகம் இருக்கா, நம்ம வில்லேஜஸ் எல்லார்கிட்டயுமே விசாரிக்கும் போது எல்லாரும் இனியொரு விஷயம் கூட சொன்னாங்க. கயா அவளோட ஃபேமிலிக்கு சமைச்சு போடுறதுக்காக கொரியன் டிஷ் எல்லாத்தையுமே பழகிக்கிட்டா. ஆனா அவளோட மாமனாருக்கு இது வரைக்கும் சமைச்சு கொடுத்ததே கிடையாது. அவளோட மாமனார அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு உடனே கயா எழுந்திருச்சு அங்கிருந்து கால் நடுக்கத்துல ஓட பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் இல்ல, உன்னோட மாமனார், இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட மாமனார் தானே, அவரு தானே உன்னோட கழுத்தை நெரிச்சது. அவரு வீட்டுல இருக்கும்போது நீ தனியா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தானே கொரியன் கிளாஸஸ்லாம் நீ போக ஆரம்பிச்ச. அவர் அவாய்ட் பண்றதுக்காக தானே வெளியில எல்லாம் போக ஆரம்பிச்ச. உன்னோட ரூம்குள்ள அவரு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நீ தான் உன்னோட டோருக்கு பூட்டு போட்டது, உன்னோட ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு கேட்ட உடனே கயாவுக்கு அழுகையை அடக்க முடியல. கீழே உட்காந்து ஏங்கி 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 அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் என்னால இதை நம்பவே முடியல, என்னால இதை நம்பவே முடியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இது எல்லாமே சாயந்தரம் தானே நடந்துச்சு. ராத்திரிக்குள்ளாடி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கயாவோட மாமனாரை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஆக்சுவலி ஹீரோ சந்தேகப்பட்டது உண்மைதான். கயா வீட்டுல தனியா இருக்கும்போது தன்னோட மருமக அப்படின்னு கூட பார்க்காம கயாவை அவன் தப்பா அபியூஸ் பண்ணி இருந்திருக்கான். இது எங்கேயும் வெளியில சொல்ல முடியாம கயா ஏங்கி ஏங்கி உள்ளேயே வெந்து புண்ணாயி தன்னோட ஹஸ்பண்டை விட்டு பிரியணும் அப்படின்னு முடிவெடுத்திருந்திருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் கயாவுக்கு தெரிஞ்ச உடனே கயா சொல்றாங்க, எதுக்காக நீங்க இவ்வளவு பெருசா இந்த விஷயத்த மாத்திட்டு இருக்கீங்க? நான் கொரியால இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்த பெருசா நீங்க மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் எனக்கு டிவோர்ஸ் வாங்கி தந்துட்டு நீங்க அப்படியே விட்டுருந்துருக்கலாம். அவங்க ஃபேமிலியை அழிக்கணும், அவரை அரெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் என்னோட மோட்டிவே கிடையாதுன்னு. ஹீரோயினும் இருந்தாலும் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அதுக்காக தான் நான் அவனை அரெஸ்ட் பண்ண வச்சேன். எங்களுக்கு புரியுது உங்க ஹஸ்பண்டை நீங்க எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு. கயாவும் ஒரு நிமிஷம் இருங்க, நான் எப்போ சொன்னேன் என் ஹஸ்பண்டை நான் லவ் பண்றேன்னு? பேசி பழகி 1 மணி நேரம் ஆன ஒருத்தரை கல்யாணம் பண்ணும்போது எப்படி லவ் வரும்னு ஹீரோ ஹீரோயினும் 1 மணி நேரத்துல நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க கயாவும் ஆமா, ஆக்சுவலி என்னோட ஊர்ல எனக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை, என் ஊர்ல இருந்து நான் தப்பிச்சா பொழைச்சா போதும் அப்படின்னு கொரியாவுக்கு வந்தேன். இங்க யாராச்சும் கல்யாணம் பண்ணா மட்டும்தான் இங்க உள்ள வீசா எனக்கு கிடைக்கும், அதனாலதான் யாருன்னே தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு என்னோட ஹஸ்பண்டை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அட்லீஸ்ட் சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் ஒரு இடம் இருக்கும், அவங்க என்ன நல்லா பாத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட லைஃப்ல நானே மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி எல்லாமே தப்பா முடிஞ்சிருச்சு. இப்போ என்னால் என்னோட ஊருக்கு திரும்பி போக முடியாது, எனக்கு டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, நான் கொரியாலே ஏதாவது செஞ்சு பொழைச்சிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு அவங்களோட மனசுலேருந்து எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்களா. ஹீரோக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியல. இப்போ அடுத்த நாள் மறுபடியும் கோர்ட்டு கூடுது. இன்னைக்கு தான் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஹீரோ கிட்ட நீ லாஸ்ட்டாக ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹீரோ எழுந்திரிச்சு அவன் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டோம், கயாவை நிறைய தடவை அவளோட மாமனார் அபியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கயா வந்துட்டு பயந்துட்டு தான் டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. மற்றபடி கயாவால இனி அந்த ஃபேமிலி கூட வாழ முடியாது, அதனால எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்போசிட்ல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்ட உடனே கயாவோட மாமியார் இனி என்னத்து சொல்றது, எல்லாம் எங்க தப்பு தானே அப்படின்னு தப்பா அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ ஜட்ஜு வந்துட்டு கயா பக்கம் ரிசல்ட்டை சொல்லிடுறாங்க. கயாவுக்கு ஒரே சந்தோஷம், நான் வின் பண்ணிட்டேனா அப்படின்னு ஹாப்பியாக இருக்கும்போது கரெக்டாக கதவை திறந்துட்டு வாங்க வராங்க, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர்னு. என்னடா இவன் இங்கே வந்திருக்கான், எந்த கேஸையுமே நிம்மதியாக வாதாட விட மாட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வாங்க சொல்கிறாங்க, இந்த கேஸை நாங்கள் ரீஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு. எதுக்காக ஹீரோ கேட்ட உடனே, ஏன்னா இந்த கல்யாணமே செல்லுபடி ஆகாது, ஏன்னா கயாவுக்கு இங்கே
கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டோடனே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஷாக்கு. கயா நீ என்ன சொல்ற, உனக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜெயில பிடிச்சிட்டு போனாங்கல்ல அந்த கவர்னர் வந்துட்டு டெபியூட்டி ஜட்ஜோட சொந்தக்காரங்க அப்படின்றதுனால வாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி அவனை போய் பார்க்க சொல்லியிருப்பாங்க. ஜெயிலில் போயிட்டு மாமனாரை பார்த்தோன்னே மாமனார் வந்துட்டு எனக்கு அவளை பற்றின ஒரு சீக்ரெட் தெரியும், அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகி குழந்தைய பற்றிட்டு தான் இங்கே வந்திருக்கா அப்படின்ற உண்மையை போட்டு உடச்சிருப்பாங்க. அதனால தான் வாங்க இங்கே வந்து பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே ஜட்ஜுக்கே ஷாக்காக இருக்கும். இதை பற்றின எவிடன்ஸை அடுத்த ஹியரிங்கில் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க. ஹீரோவுக்கு செம்ம காண்டு. கயாவை போய் இன்னும் எத்தனை விஷயங்களை தான் எங்ககிட்ட இருந்து மறைப்ப, உண்மையாவே உனக்கு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை இருந்துச்சா, உன் ஊர்ல நீ குழந்தை பெற்றுட்டு தான் இங்க வந்தியா, கொஞ்சமாச்சும் இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு உனக்கு தோணவே இல்லையா, இதனால உனக்கு டிவோர்ஸ் கிடைக்காது, இந்த கல்யாணமே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. டிவோர்ஸ் கிடைச்சா மட்டும்தான் உன்னால கொரியால ஸ்டே பண்ண முடியும், இந்த கல்யாணமே செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உன்னை மறுபடியும் ஓ ஊருக்கே அனுப்பி வச்சிருவாங்க, உன்னோட வீசா கேன்சல் ஆயிடும், உன்னால கொரியால ஸ்டே பண்ணவே முடியாதுன்னு. இதை கேட்டோன்னே கயாவுக்கு ஐயோ அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கு. எங்க சீன் கட்டாது இந்த எபிசோட் முடியுது. அப்படி கயாவோட லைஃப்ல என்னதான் நடந்துச்சு, எதுக்காக கயா இவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோ இந்த கேஸை எப்படி ஜெயிக்க போறாங்க, கயாவுக்கு நிஜமாவே கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை இருந்துச்சா, கயா வந்துட்டு அவங்களோட ஊர்ல இருந்து கொரியால செட்டில் ஆயிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தையே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கல்யாணமே செல்லுபடி ஆகலைன்னா மறுபடியும் ஊருக்கே அனுப்பிடுவாங்க அப்படின்றதுனால கயா என்ன பண்ண போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.